ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சேப்பங்கிழங்க வச்சு ஒரு பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த சேப்பக்கிழங்கு 3 விசில் விட்டு இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சு தொலியெல்லாம் நீக்கிக்கோங்க. இந்த சேப்பக்கிழங்கு அதோட தன்மை எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மையாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் உரித்து எடுத்து வச்சதுக்கப்புறமாட்டு குட்டி குட்டி பீசஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இதில் நீங்கள் வட்டை பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டி பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இப்படி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதுக்கப்புறமா அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு நல்லா பொரியட்டு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமாட்டு இப்போ நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக பெரிய வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இது கூட போட்டு செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பொன்னிறமாக ஆகணும்னு கிடையாது, கொஞ்சமாக கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ நம்ம இந்த மாதிரி பீசஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் இதோட அந்த ரொம்ப பெரிய பீசஸாக இல்லாமல் மீடியம் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட நம்ம மிக்ஸ் பண்ணி அதோட சமைச்சு சாப்பிடும்போது இன்னும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சீக்கிரமாக குக் ஆகிடாது. இந்த நேரத்தில் நம்ம மசாலா ஐட்டங்கள்லாம் சேர்த்துட்டு வத்தல் தூள் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே, அதாவது மசாலா அங்கங்கே திட்டாக இருக்கிற இடத்துல இருந்து மிக்ஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் வர்ற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. உடம்புல அவ்வளோ பிரச்சனைகளுக்கு இந்த இந்த கிழங்கு சாப்பிட்டிங்கன்னா தீர்வாக இருக்கும். ஏன்னா இது சுகருக்கெலாம் ரொம்ப நல்லது. மறக்காமல் வீட்டில் வீக்லி 1 டேஸாவது செஞ்சு கொடுங்க. இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்து இந்த டைமே நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உப்பு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த டைம் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குன்ட்டு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக மேலே சுற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த நல்லெண்ணெயோட வாசனை இந்த கூட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். பிசு பிசு தன்மை ரொம்ப தெரியாது. அவ்வளோதான். பாய்.